வணக்கம். சுடர் தொலைக்காட்சி நேயர்களே, நேற்று முழு இலங்கையுமே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு விடயம். ஒரு சிறுவன் ஒரு பறவையை காப்பாற்ற சென்று உயிர் நீத்த சம்பவம். இந்த சிறுவனின் இந்த செயலானது பல பேர் மனதை உலுக்கிய ஒரு செயல். இங்க நம்ம வாழும் பூமியில எத்தனை பேர் எத்தனை உயிர்களை காப்பாத்துறதுக்காக இருந்திருக்கோம் தெரியுமா? நமக்கே தெரியாது எத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கோம்னு. ஆனா இந்த சின்ன சிறுவன் பாதையின் நடு பாதையில் இருந்த ஒரு பறவையை காப்பாற்ற போய் தன் உயிரையே மாய்த்து கொண்டிருக்கார். இலங்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நினைத்து அனைத்து மக்களுமே சொல்ல முடியாத அளவுக்கு துயரில் இருக்காங்க. இந்த சிறுவனின் ஆத்ம சாந்தி அடைய சுடர் தொலைக்காட்சியின் ஊடாக நமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி இதே போன்று மற்றும் ஒரு சம்பவம். 3 நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா தன் குழந்தையை பாடசாலைக்கு கூட்டி செல்லும் போது வீதியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடக்கும் போது, அதுவும் பாதசாரி கடவியில் கடக்கும் போது விபத்துக்குள்ளாயிருக்காங்க. பெற்றோருக்கு தன் குழந்தை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குழந்தைகளுக்கும் தன் பெற்றோர் முக்கியம். பாதைகளில் கடந்து செல்லும் போது மிக கவனமாகவே வீதிகளை கடக்க வேண்டும். அது மட்டுமின்றி வாகன சாரதிமார்களும் வாகனங்களை செலுத்தும் போது மிக கவனமாகவும் வேகத்தை குறைத்தும் வீதி ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை செலுத்துவார்களாயும் இவ்வாறான விபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் இவ்வாறான விபத்துக்களை தவிர்ப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.